ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதலின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. பாருங்க, இங்க தாவீது ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுகிறத பார்க்கிறோம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதில் மிக முக்கியமான 3 காரியங்கள். அது ஒன்று கர்த்தரை, 2வது எப்பொழுதும், 3வது அவருக்கு முன்னாடி வைத்திருக்கிறாராம். அதனால தான் அவர் சொல்றாரு, அவரின் வலது பரிசுத்தத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வலது பரிசத்தில் இருப்பாருன்னா எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளோ பலவீனங்கள் வந்தாலும், எத்தனை சோர்வுகள் வந்தாலும், எவ்வளோதான் உங்களுக்கு சத்துரு அப்படியே வெள்ளம் போல எழும்பினாலும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க, நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மலை போல எழுமிச்சு பிரதர், ஆனால் ஒன்றுமே இல்லாது போயிட்டு. தேவப்படையில் காற்று அடிக்கும், கடல் கொந்தளிக்கும், ஆமேன், படகே மூழ்கி போயிருக்கும். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானா, அவர் உங்களுக்கு முன்பாக இருப்பாரானா, அவர் உங்கள் வலது பரிசத்தில் இருப்பாரானா, எழுந்து நின்று இறையாதே அமைதலாரு ஒரு வார்த்தை சொன்ன போதும். அல்லேலூயா, ஆமேன். அது எவ்வளோ பெரிய காரியம் இருந்தாலும் அது அடங்கிதாகும். அப்போ அவர் உங்களுக்கு முன்பாக போகிறாரு, அவரும் வலது பரிசத்தில் பக்கத்தில் இருக்கிறாரு. அப்போ ஏன் பயப்படணும்? பயப்படாதீங்க, நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. எவ்வளவுதான் அசைக்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் தைரியமா இருங்க, உங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனம் கூட அழகா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆண்டவர் நமக்கு முன்பாக இருப்பாரனா, ஆண்டவர் நமக்கு முன்பாக போவாரனா, அது எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை இருந்தாலும், கோணலானவைகள் இருந்தாலும், கரடு முரடானவைகளாக இருந்தாலும், ஆண்டவர் முன்னே போய் எல்லாவற்றையும் சரி செய்ய உண்மையில் இருக்கிறார். அல்லேலூயா. தேவப்பிள்ளையில் ஒன்று சொல்லட்டுமா? இந்த நாளுக்கு முன்னாடி அவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை கோணல்கள் வந்தாலும், எத்தனை அசைக்கப்படுகிற காரியங்கள் வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, அவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. ஆமென். அதனால தான் சங்கீதத்தில் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், 62ஆம் சங்கீதம் 6வது வசனம் கூட வாசிக்கும் போது அங்கே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. பாருங்க, எங்க தாவீது ஒரு காரியத்தை சொல்றாரு, அவரே என் கண்மலையும் ரட்சிப்புமானவர், அதனால் நான் அசைக்கப்பட மாட்டேன். அப்போ அவர் என்னை பாதுகாக்கிறவர், எனக்கு துணை நிற்கிறவர், அவர் தான் எனக்கு எல்லாமா. அப்போ அவர் எனக்கு துணையார், கண்மலையா இருக்கும்போது நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. தேவப்பிள்ளைகள் தைரியமா இருங்க, கர்த்தர் உங்களை ஒரு நாளும் எதை ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. சங்கீதலின் புஸ்தகம் 30ஆம் சங்கீதம் 6வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா, நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். பாருங்க எவ்வளவு தைரியமான ஸ்டேட்மெண்ட். கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிற அப்படின்னால நான் ஒரு காலமும் அசைக்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. தேவப்பிள்ளை பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போறாரு, அவங்க பலது பாக்கிரசத்தில் இருக்கிறாரு. ஆமேன். ஒரு காலமோ நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்க காலங்கள் அவர் கரத்தில் இருக்கு. அவர்களை பாதுகாக்க உண்மையில் இருக்கிறார். கண்மலையின் வெடிப்பில் வச்சு அவர் கரத்தால் மூடுகிற கர்த்தர் உங்களையும் மூடுவார். நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. தைரியமா போங்க, அவர்களை பாதுகாக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பரிசத்தில் இருக்கிறபடியா அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொல்கிறோமா. ஆண்டவரே, எங்களுக்கு முன்னாடி நீங்க போறீங்கப்பா, எங்க கூட இருக்கிறீங்கப்பா, எங்க வலது பரிசத்தில் இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீங்க ஆமென் முன்னாடி பண்ணா எல்லா கோணல செவையாகுமே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால அன்பே, எந்தெந்த காரியங்களை அசைச்சு கொண்டு பயமுறித்து வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் எல்லாம் மறைந்து போகும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், மகிமை உமக்கு செலுத்துகிறோம். பாதுகாத்துகளும் நீரே பொறுப்பெடுத்துகளும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் உங்களுக்கு முன்பாக போறார். தைரியமா போங்க. God bless you.